ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை இணை ஒலிபரப்பு மற்றும் ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை. நேர்களே, இனி கேட்கலாம் ஹலோ டாக்டர். நேர்களே, நம்முடைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு தினந்தோறும் ஒரு மருத்துவரோட நம்ம நேர்காணல் செய்து வருகிறோம். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களும் கேட்டுட்டு வரீங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான டே. என்ன டே அப்படின்னா கை சுத்த தினம். உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ள உலக கை சுத்த தினமாக, ஹேண்ட் ஹைஜீனிக் டேவாக இந்த டேவை நாம் அனுசரிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் மருத்துவர் தேவசேனா நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நான் டாக்டர் தேவசேனா, ப்ரொஃபஸர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ். இன்றைக்கி வந்து வேர்ல்ட் ஹேண்ட் சானிடேஷன் டே, அதாவது வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே ஆர் வேர்ல்ட் ஹேண்ட் வாஷிங் டேன்னு கூட சொல்லலாம். May 5th ஆஃப் எவ்ரி இயர் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. 5/5 அன்னைக்கு. என்ன இதோட முக்கியத்துவம்னா, நமக்கு தெரியும் கை கழுவுறது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ தூரம் நோய்களை நம்ம பரவாமல் தடுக்கிறது, டு ப்ரிவெண்ட் ஃப்ரம் த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், இல்லை இன்ஃபெக்ஷன் நமக்கு வராமல் தடுக்கிறதுக்கு முக்கியமாக கை கழுவுற விஷயங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எப்படி கை கழுவுறது, எந்தெந்த சந்தர்ப்பத்தில் கை கழுவணுங்கிறது ரொம்ப முக்கியம். சே ஃபார் எக்ஸாம்பிள் த 5 moments ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் இப்போ டாக்டர்ஸ்க்கு நர்சஸ்க்கு சொல்கிற மாதிரி பேஷண்ட்ஸ் கூட வர அட்டெண்டர்ஸ் கூட பேஷண்ட்டை தொட்ட உடனே கை கழுவணும். பேஷண்ட்டை இது பார்த்த உடனே, அதாவது தொடுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு நம்ம எந்த இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ கை கழுவணும். செகண்ட் ஸ்டெப், பேஷண்ட்டை தொட்ட பிறகு நம்ம கை கழிக்கணும். அப்புறம் பேஷண்ட்க்கு ஈவன் டாக்டர்ஸ் பண்ணுறது வேறு விஷயம். பட் நீங்கள் வந்து சப்போஸ் பேஷண்ட் ஊட்டி விட்டீங்களோ, இல்லை பேஷண்ட்டை படுக்க வச்சிங்களோ, இல்லை அவங்களுக்கு உங்களோட குடும்பத்தில் யாராவது இருக்கிறவங்க சிக்காக பெட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறீங்களோ, அப்போ உங்கள் கையை வாஷ் பண்ணிக்கணும். பேஷண்ட்டை தொடுறதுக்கு முன்னாடி, பேஷண்ட்டை தொட்ட பிறகு, பேஷண்ட்டை பெட்டை ஏதாவது தொட்டிங்கன்னா, ஏன் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் குழந்தைங்க இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாலும் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவிடக்கூடாது. அந்த மாதிரி, அதாவது அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது கேத்தட்டரோ, இது யூரினரி கேத்தட்டரோ, இல்லை பிளட் ஐவி செட் ஐவி லைன் போயிட்டு இருந்தால் கூட அதை தொடுறதுக்கு முன்னாடி தொட்ட பிறகு இது பண்ணிக்கணும், கை கழுக்கணும். அது 3rd and 4th moment. 5th moment அந்த பேஷண்ட் பெட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட பொருள் அதெல்லாம் தொட்ட பிறகு கை கழுக்கணும். இந்த 5 moments ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற டாக்டர்ஸ், நர்சஸ், ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் தவிர நீங்கள் ஆஸ் அ பேஷண்ட் அட்டெண்டர்ஸாக ஒரு அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் தங்கச்சி அண்ணனுக்கோ நீங்கள் போய் அங்கே பணிவிட செய்யும்போது இந்த 5 moments ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். கையை எப்படி கழுவணுங்கிறது ஒரு பெரிய ஆர்ட்டு. 8 steps ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் இருக்குது. நீங்கள் ஏதோ மண்ணை தொட்டுட்டு வரீங்க, வெளியில் போகிறீங்க, ஒரு காமன் பிளேஸில் யாருக்கும் ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் இங்கே வெளியில் போயிட்டு வந்து எல்லா டர்ட்டு சர்ஃபேஸஸும் டச் பண்ணுறோம் நம்ம. அப்போது வந்து வீட்டுக்கு வந்த உடனே இதே 5 steps ஃபாலோ பண்ணணும். முக்கியமாக 8 steps ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன். கையை வந்து நீங்கள் சோப் அண்ட் வாட்டர் வச்சு ரன்னிங் வாட்டரில் தான் கை கழுவணும். எங்கேயோ தேங்கி வச்ச தண்ணியில் வந்து கை கழுவக்கூடாது. ஏன்னா அதில் ஏற்கனவே பாக்டீரியா, வைரஸஸ், பாரசைட்ஸ் எல்லாம் இருக்கலாம். அதனால் நீங்கள் சுத்தமான தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் தான் சோப் யூஸ் பண்ணி கை கழுவணும். அப்போ சோப்பு ரன்னிங் வாட்டர் இல்லாத பட்சத்தில் இங்கே யூ வில் ஹாவ் டிஸ்இன்ஃபெக்ஷன். அந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஹைஜீன் மெஷர்ஸ் எடுக்கிறதுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் வச்சு கை கழுவலாம். ஆனாலும் ரன்னிங் வாட்டரில் சோப்பு வந்து கை கழுவுறது தான் கரெக்டான முறை. அப்புறம் எப்படின்னா நகைலாம் இருந்தால், நெயில்ஸ் எல்லாம் இருந்தால் அந்த நெயில்ஸையும் க்ளீன் பண்ணணும். அவசரமாக கை கழுவக்கூடாது. எதுக்கு அந்த நெயில்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கணுன்னா, அது வழியாக வந்து ரொம்ப பாராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த கிருமிகள், ஹுக் வார்ம், ரவுண்ட் வார்ம், இந்த மாதிரி பூச்சியால் வர டயரியல் டிசீஸ், அப்புறம் பாக்டீரியல் டயரியல் டிசீஸ் லைக் முக்கியமாக ஈகோலை, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப காமன். இந்த ட்ராவலர்ஸ் டயரியாலாம், எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க ஒரு ட்ரெயினில், அங்கே கூட ஒழுங்காக கை கழுவாமல் இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரம் பரவிடும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவணும், சாப்பிட்றதுக்கு பின்னாடி கை கழுவணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கை கழுவுறதுல 8 ஸ்டெப்ஸில் நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரன்னிங் வாட்டர், சோப் அண்ட் வாட்டர், நகை பகுதியில் கழுவணும், விரல் இடுக்குகளில் 3வது ஸ்டெப்பு கழுவணும். அப்புறம் நம்ம இந்த கை அந்த பாமில் வந்து நல்லா தேய்ச்சி கழுவும் போது அந்த இது வச்சு திருப்பி அங்கேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி கழுவணும். கைக்கு பின்னாடி கழுவணும், அது 6வது ஸ்டெப். அப்புறம் நம்ம வாட்ச் கட்டுற இடத்துலையும் கழுவணும், 7வது ஸ்டெப். திருப்பி
அந்த இதெல்லாம் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கணும். அது 8வது ஸ்டெப். ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு நல்ல க்ளீன் டவல் வச்சு கையை துடைச்சிக்கணும். ஸோ இந்த 8 மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் வித் ரன்னிங் சோப் அண்ட் வாட்டர், நெயில்ஸை க்ளீன் பண்ணணும். அப்புறம் அந்த உள்ளங்கையை நல்லா கழுவணும். 3வது இது பின்னாடி கையை 4வது ஸ்டெப்பில் கழுவணும். அப்புறம் நம்ம பெருவிரல் 5வது இது 5th ஸ்டெப் அது. அப்புறம் நம்ம அந்த இடுக்குகளில் முன்னாடி கழுவணும், பின்னாடியும் கழுவணும். அது 6th ஸ்டெப். 7th ஸ்டெப் நம்ம ரிஸ்ட்டு வாட்ச் கட்டுற இடத்துல வளையல் போடுற இடத்துலையும் கழுவணும். அப்புறம் வந்து 8th இது வந்து திருப்பி கம்ப்ளீட் வாஷ், அதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். இது ஃபாலோ பண்ணால் நமக்கு இந்த டயரியல் டிசீஸ், அப்புறம் இந்த ரெஸ்பிரேட்டரி டிசீஸ், ஈவன் எல்லாருக்கும் ஒழுங்காக கை கழுவலைன்னா தும்மல், இருமல், சளி அதெல்லாம் வரும். அப்புறம் இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபார் டியூபர்குலோசிஸ், டிபி. இந்த காச நோய் பரவாமல் இருக்கிறது கூட நம்ம ஒழுங்காக கை கழுவுனா அந்த டிபி கூட நமக்கு பரவாது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ், பிரெயின் ஃபீவர், அது சில பாக்டீரியா வைரஸஸ் காஸ் பண்ணும். அதுலேருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கலாம். அப்புறம் அடிக்கடி இந்த லூஸ் மோஷன், டயரியாலாம் போகிறது அந்த பாக்டீரியல் ஈக்குவலை டயரியா, அப்புறம் சால்மனல்லா, அப்புறம் டைஃபாய்டு ஃபீவர். ஒழுங்காக கை கழுவலைன்னா உங்களுக்கு டைஃபாய்டு ஜுரமும் வரும். அப்புறம் மஞ்சக்காமலை, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் ஹெப்படைட்டிஸ் இ, இதெல்லாம் கூட ரொம்ப வரும். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் ரொம்ப பாக்டீரியா அண்ட் வைரஸஸ்லாம் எல்லாமே வந்து அந்த ஸ்டெஃபலோகாக்கஸ், அப்புறம் வந்து மெனிஞ்சைட்டிஸ், இந்த குழந்தைங்களுக்கு நியோனேட்டல் மெனிஞ்சைட்டிஸ் பிகாஸ் ஆஃப் ஈக்குவலை வரலாம். ஸோ டியூபர்குலர் மெனிஞ்சைட்டிஸ், டிபி மெனிஞ்சைட்டிஸ் வரலாம். எப்படி நம்ம வந்து நோய் வரக்கூடாதுன்னு எல்லா தடுப்பூசி போட்டுக்கிறோமோ அதே மாதிரி டெய்லி இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு கை கழுவுனா எந்த நோய் 80% நோய் பரவாமல் தடுத்துக்கலாம். நமக்கு வந்து இந்த மூச்சு திணறல், அந்த மூச்சு குழாயில் இருக்கிற அந்த சளி, இருமல், காய்ச்சல் எல்லாம் வராது. அப்புறம் நமக்கு அந்த மெனிஞ்சைட்டிஸ், என்செஃபலைட்டிஸ், பிரெயின் ஃபீவர் மாதிரி இதுவும் வராது. அதே மாதிரி நமக்கு அந்த டயரியல் டிசீசஸ், பேதி ஆகிறதும் வராது. இந்த அப்புறம் ஃபுட் பாய்சனிங், ஃபுட்டை வந்து ரொம்ப அழுக்கு கை வச்சு சமைச்சா அது கூட ஃபுட் பாய்சனிங்காக வரும். அண்ட் சில ஃபுட் வழியாக கூட பரவுறது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ஒழுங்காக வாஷ் பண்ணலைன்னா அதுவும் பரவும். ஏன்னா நம்ம கையை ஒழுங்காக கழுவாமல் அதை அப்படியே எடுத்து சாப்பிட்டா அதுவும் அந்த வழியாகவும் நமக்கு ஃபுட்டு வழியாக பரவி ஃபுட் பாய்சனிங் மாதிரி கூட ஆகும். ஸோ இத்தனை விஷயங்களில் நம்ம கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த நோய் வராமல் தடுத்துடலாம். அதே மாதிரி மஞ்சக்காமலை வந்து நிறைய விஷயம், இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் டி, இதில் ஃபீக்கோ ஓரல் ரூட்டு, அது வந்து கை கழுவுலைன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிடும். டைஃபாய்டு ஜுரம் முக்கால்வாசி ஒழுங்காக கை கழுவாதனால பரவுறது. ஸோ எல்லாருமே வந்து இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தால் தயவுசெய்து சோப்பு தண்ணி வச்சு நல்லா ரன்னிங் வாட்டரில் கை கழுவணும். இல்லாட்டி அதையும் இன்ஃபெக்ஷனும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம். ஸோ டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் டாய்லெட் சீட் க்ளீன் பண்ண நம்ம கைகளை நல்லா சுத்தமாக கழுவிக்கணும், இது பண்ணணும். அப்புறம் நம்ம எப்படி உணவு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப முக்கியம், அது 100% ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாலே 80 to 80%, 85% நோய்களை நம்ம அழகாக தடுக்கலாம். அப்புறம் நம்ம ஏதோ ஒரு துணிகளை மடித்து வச்சுட்டு, ஸோ துணி வாஷிங் மிஷினில் போட்டுட்டு அப்போ கூட அரை வழியாக கை கழுவுனா அது வழியாக கூட அழுக்கு துணி வழியாக, அழுக்கு வாஷிங் மிஷின் வழியாக கூட நம்ம நோயை பரப்பலாம். ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே, இந்த வருஷ தீம் வேர்ல்ட் ஹேண்ட் ஹைஜீன் டே, வேர்ல்ட் ஹேண்ட் சானிடைசேஷன் டேக்கு 2025 அதோட தீம் என்னென்னா லைக் யூ ஹேவ் டு யூஸ் த க்ளவுஸ் அப்ரோப்ரியேட்லின்ட்டு. அது ஓகே, அது ஒர்க்கிங் பீப்புளுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸ், நர்சஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த க்ளவுஸ் மாத்திரம் யூஸ் பண்ணால் பத்தாது, அதுக்கு மேலே எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறது ஒரு ப்ராக்டிஸாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு அது சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அது ஹேண்ட் சானிடைசேஷன் டேக்கு இதுவும் இம்பார்ட்டண்ட், நம்ம ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது. அதுதான் நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறேன். எப்படி நெயில்ஸ் கட் பண்ணாமல் எவ்வளோ தான் நீங்கள் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணால் கூட அந்த நகம் வழியாக எத்தனை பூச்சிகள், கிருமிகள் நமக்குள்ளே போகலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ எப்போவுமே நகை கட் பண்ணி அதையும் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ நான் கை கழுவிட்டேன், நகை மாத்திரம் வெட்டாமல் அப்படியே சாப்பிட்டுட்டேன்னா அது வழியாகவும் ரொம்ப நோய்கள் பரவ வாய்ப்புண்டு. ஸோ அது நாங்கள் நுண்ணுயிர்த்துறையில் பார்த்துருக்கோம், எத்தனை பேசிலை, அதாவது பாக்டீரியா, அப்புறம் வைரஸ், கிருமிகள், அப்புறம் பேராசிட்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்புறம் ஈவன் நம்ம இதில் கேண்டிடா இன்ஃபெக்ஷன் கூட, அந்த மாதிரி பூஞ்சை நோய் கூட நிறையா வரலாம்.
ஸோ இதெல்லாம் சில பேருக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் சில கையில், அவங்க நமக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா நமக்கு நம்ம வாயோ கண்ணோ தொட்டால் கன்ஜங்டிவைட்டிஸ், அதாவது கண்ணில் வந்து அந்த பிங்க் ஐ மெட்ராஸ் ஐ சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் பரவும். நம்ம அவங்க கையை தொட்டுட்டு நம்ம கண்ணை தொட்டால் டக்குன்னு பரவிடும். ஸோ அதுக்கும் யார்கிட்டயாவது கை கொடுத்தா கூட ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணுங்கள். இது முக்கியமான சில குறிப்புகள் இன்றைக்கி நாங்கள் சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் என்கிட்ட. டாக்டர், அது மடை திறந்த வெள்ளம் போல் எல்லாத்தையும் அழகாக சொல்லிட்டீங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க. நேயர்களுக்கு ஒரு ஒரு கிளியர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் டாக்டர்கிட்ட கேட்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா 29820038 என்ற எண்ணுக்கும் 2952055554 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக எண்கள், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 29860038 அண்ட் 29520554 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். டாக்டர், இப்போ கை சுத்தத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சிலருடைய ப்ரொஃபஷனில், அவங்களுடைய தொழிலில் நெகம் கண்டிப்பாக வேணும், எங்கள் தொழிலில் நெகம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த நெகங்களை அவசியம் ஏற்பட்டால் நெகம் தேவைப்படுது, அந்த நெகங்களை ரொம்ப தூய்மையாக பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லுறாங்க. நகங்கள் கூட வெட்ட முடியாமல் இருக்கிற சந்தர்ப்பத்தில் சார், அந்த நகங்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணலாம். எப்படின்னா ரன்னிங் வாட்டரில் நகைக்குள்ளே இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் குச்சி ஒரு சம் ஸ்மால் எக்யூப்மெண்ட்ஸ் ஒரு நெயில் கட்டர் அந்த மாதிரி இது வச்சு கூட க்ளீன் பண்ணிவிட்டு, ஆனாலும் ரன்னிங் வாட்டர் சோப் வாட்டரில் நல்லா கை கழுவிக்கலாம். வேறு எங்கேயாவது நமக்கு சோப் வாட்டர் இல்லைன்னா டெட்டால் ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி இதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோர் ஓவர் அதில் வந்து ஆன்டிசெப்டிக் லோஷன்ஸ் மாதிரி டிஸ்இன்ஃபெக்டன்ஸ், அந்த மாதிரி சோடியம் ஹைப்போக்ளோரைட் சொல்யூஷன், இந்த ஃபினாலிக் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் மாதிரி அந்த மைல்டு ஹேண்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிஸ்இன்ஃபெக்டன்ஸை வச்சு நம்ம வந்து அந்த ஹேண்ட் ரப் எல்லாம் இப்போ கோவிட் டைமில் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ரப், அதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த நெயில்ஸை க்ளீன் பண்ணிக்கலாம். அது ஒரு சின்ன காட்டன் வச்சோ இல்லை ஸ்மால் கிளாத் வச்சோ அது கொஞ்சம் நெயில் கட்டரோட பேக் இது அந்த போர்ஷனை வச்சோ க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது டெய்லி ஒரு 3 to 4 times ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸோ சில பேஷண்ட்ஸோ தொட்டுட்டு அந்த மாதிரி பண்ணால், வீட்டில் இருக்கிறவங்க யாராவது உடம்பு சரியில்லை அவங்கள கவனிச்சிட்டு இந்த நெயில்ஸ் வழியாக நமக்கு இன்ஃபெக்ட் ஆகிற மாதிரி இருந்தால் உடனே நெயில்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு ப்ரொஃபஷனில் நெயில்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லாட்டி நெயில்ஸ் கட் பண்ணுறது பெட்டர். டாக்டர், அப்புறம் இப்போ நம்மளுடைய அந்த ரன்னிங் வாட்டரில் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னீங்க. அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாத போது ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹேண்ட் சானிடைசரை அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வாஷ் ரன்னிங் வாட்டரில் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது இல்லையா? கரெக்ட். ஆல்வேஸ் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன். சில இடத்துல இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அட்லீஸ்ட் அந்த ஹேண்ட் சானிடைசரை யூஸ் பண்ணும்போது 80% ஆஃப் த பாக்டீரியா 90% ஆஃப் த பாக்டீரியா செத்துரும், டெஸ்ட்ராய் ஆயிடும். அப்புறம் நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லோட சாப்பிட முடியாதுன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு we can யூஸ் வருது. பட் அது அட்லீஸ்ட் இமீடியட்டாக ஹேண்ட் ரப் அந்த மாதிரி வச்சுக்கணும். அண்ட் ஒரு டெட்டால் ஹேண்ட் ரப்போ இல்லை ஹேண்ட் சானிடைசரோ எது இருந்தாலும் வித்தின், அதாவது பெர்மிசபிள் லிமிட்ஸோட கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிற அந்த இது, அதுவும் ரொம்ப ஹைலி கொரோசிவ், இது ஸ்கின்ல அடிக்கடி அதை யூஸ் பண்ணக்கூடாது. பார்த்து தேவைப்பட்டால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், சேஃபாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல தண்ணி இருக்காது, ரன்னிங் வாட்டர் இருக்காது, அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் we can யூஸ் ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக சார். ஆனால் அது காசஸ் ட்ரைனஸ் சம்டைம்ஸ் சிலருக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரன்னிங் வாட்டர் அண்ட் வித் சோப் அண்ட் இதுதான். அது இல்லாத பட்சத்தில் திஸ் வில் ஹெல்ப் ஆல்சோ டெஃபினெட்லி சார். மேம், ஒரு நேயர் இருக்காங்க. எஸ் சார். வணக்கம் மணி சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? ராயப்பேட்டை வெங்கட் சார். வெங்கட், டாக்டர்கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். மேடம், நீங்க வந்து இந்த ஹேண்ட் வாஷ்ல ஆமா சார் பண்ணிட்டு நம்ம பண்ணலாம்னு சொல்றீங்க. ஆமா, ப்ரீவியஸ் பர்சன் பண்ண சோப்போட இது அதுல அப்படியே இருக்கும். அதனால நம்ம என்னென்னா அந்த மாதிரி சோப் இதை விட சோப் சொல்யூஷன் இருக்கு இல்லையா, நம்ம ப்ரெஸ் பண்ணி யூஸ் பண்ணுற சோப் சொல்யூஷன் மாதிரி வைக்கிறது பெட்டர். சொல்கிறேன் அது கரெக்ட். பட் சோப்பு கட்டியாக நிறைய சப்போஸ் சோப் கட்டி தான் இருக்குது, அளவுக்கு ஐடியல் இல்லை. கரெக்ட் சார். சோப் கட்டி அங்கேயே வச்சுட்டு திருப்பி அடுத்த பர்சன் வந்து அதே சோப் யூஸ் பண்ணுறது
கரெக்ட் இல்லை. ஸோ பர்சனலாக எல்லோரும் ஒரு குட்டி சோப்ஸ் அவங்கவுங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சில சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரி யூஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் அந்த சோப்பை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கொஷின் தான். ஏன்னா எல்லோரும் ஒரே சோப்புன்னு சொல்லிட்டு ஸோ அந்த சோப்பு வழியாக இஃப் தேர் நாட் யூஸிங் இட் ப்ராப்பர்லி பறக்கலாம். ஸோ குட்டி சோப்பு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக வச்சுக்கலாம். அது முக்கியமாக ஃபாலோ பண்ணலாம். சில இது ப்ரெஸ் அண்ட் யூஸ் சொல்யூஷன் சோப் சொல்யூஷன் மாதிரி இருக்கும், அது யூஸ் பண்ணுறது இன்னும் ஐடியல். எக்ஸாக்ட்லி. பப்ளிக் பிளேஸில் அந்த மாதிரி கட்டி சோப் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானேன்னு சொல்லிட்டா கூட அந்த சோப்பை கழுவி வச்சுட்டு அது ட்ரை ஆன பிறகு திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனிவே சோப் சொல்யூஷன் இஸ் பெட்டர் தென் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அது. ஆனால் பர்சனலாக தனித்தனியாக சோப் வச்சுக்கிறது இன்னும் பெட்டர் to stop spreading the infection. கரெக்டான கொஸ்டின் தான் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். மேம் இதுலேருந்து ஒரு கேள்வி, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக சோப்பு வச்சுக்கலான்னு. நான் பயன்படுத்திய சோப்பையே ஹேண்ட் சானிடைஸ் பண்ணதுக்கப்புறம் சுத்தமாக திருப்பி அதே சோப்பையே நான் பயன்படுத்துறதுனால எதுவும் பிரச்சனை இல்லை? இல்லை, அது நம்ம எப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ண அந்த சோப்பும் ஒரு மைன்யூட் வாஷ் மாதிரி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டா பெட்டர். ஸோ தட் அந்த சோப்பேர்லேயும் ரொம்ப பாக்டீரியல் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கொஞ்சம் இமீடியட்டாக யூஸ் பண்ணுறப்போ அது நமக்கு பரவுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த சோப்பை ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுட்டா we can use it after some time சார். எஸ். வணக்கம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். வேலூர்லேருந்து செல்வகணேசன் சார். சொல்லுங்க செல்வகணேஷ், டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் கிட்ட வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். மேடம் இப்போ நீங்கள் சாப்பிடாததுக்கு முன்ன 8 முறை ஹேண்ட் வாஷ் பண்ணுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் சார். சாப்பிட்ட பிறகு அது மாதிரி செய்யணுங்களா? சாப்பிட்ட பிறகும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். ஏன்னா சில ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வழியாக சில பாக்டீரியா வைரஸ் எல்லாம் பரவக்கூடும். வைரஸில் முக்கியமாக இப்போ சாப்பிட்டு ஒழுங்காக கை கழுவலைன்னா அது வழியாக நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து லைக் நோரோ வைரஸ், டயரியா அதெல்லாம் வரலாம், கால்சி வைரஸ் எல்லாம். பட் என்னென்னா அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிற அதில் பாக்டீரியா க்ரோ ஆகும். பெசிலஸ் சீரியஸ், ஸ்டெஃபிலோகாக்கஸ், இப்போ ஒரு வெண்ணெய் அதெல்லாம் சாப்பிட்றப்போ சில பாக்டீரியா அதில் க்ரோ ஆகும். அதனால் இந்த மாதிரியெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்ட பிறகும் கை கழுவுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு 4 மணி நேரத்தில் சில பாக்டீரியா வந்து அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்ம கையில் இருந்து அதுலேயே க்ரோ ஆயிரும். நம்ம கண்ணையோ மூக்கையோ டச் பண்ணுறப்போ தொடும்போது அது அந்த வழியாக கூட நம்ம இன்ஃபெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் சாப்பிட்ட பிறகும் ஒழுங்காக கை கழுவணும்னு சொல்கிறது. அதனால் சில பேர் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு லைக் மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒழுங்காக கழுவலைன்னா அதில் சில பாக்டீரியா, ஃபங்கஸ் எல்லாம் க்ரோ ஆகிற சான்ஸ் இருக்குது. 4-5 மணி நேரம் கழித்து அது நமக்கே ஆபத்தை விளைவிக்கும். நம்ம அறியாமல் ஒரு கன்ஜங்டிவிட்டிஸ் கண்ணை தொடுறதுனால கண் இன்ஃபெக்ஷன் வரலாம், மூக்கு வழியாக இன்ஃபெக்ஷன் போகலாம். ஸோ சாப்பிட்ட பிறகு கை கழுவுறது ரொம்ப முக்கியமான விஷயம் சார். அந்த மாதிரி அதெல்லாம் ரொம்ப தப்பாக. பிளேட்லேயே கை கழுவுனா அது கம்ப்ளீட் ஹேண்ட் வாஷே கிடையாது. எல்லாருக்கும் அட்வைஸ் சொல்கிறது மேடம், என்ன ரிலேஷன் வீட்டுக்கு போனால் கூட நான் மாற்றுத்திறனாளி. ஆமாம். கால் எனக்கு பிரச்சனை அது இருந்தாலும் நான் எப்பயுமே போய் வெளியே போய் தான் கழுவேன் மேடம். ஓகே. நிறைய பேர் அப்படியே சரியாகவே வாஷ் பண்ணாத அப்படியே தண்ணீர்லேயே கை கழுவிக்கிறாங்க. அது ரொம்ப கரெக்ட். அது ரொம்ப தப்பான விஷயம். அவங்களுக்கும் நோயை பரப்பிட்டு மற்றவங்களுக்கும் நோயை பரப்புவாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே உங்களால் கஷ்டப்பட்டு நடந்து போய் நீங்கள் தனியாக வாஷ் பண்ணுங்க, அது ரியலி கிரேட் திங். ஆனால் அது பிளேட்டில் கை கழுவுறது இஸ் நாட் எ கரெக்ட் திங். அப்படியே எல்லாருக்கும் நோய் பரவிடும், அவங்களுக்கும் பரவும். ஒரு 3 நாள் 4 ஹவர்ஸ் கழிச்சு அந்த பிளேட்டையும் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் நம்ம கையும் ஒழுங்காக வாஷ் பண்ணாமல் இப்படி தான் நோய் பரவுது சார். அரைகுறையாக எல்லாமே பண்ணுறதுனால, கை கழுவுறதுனால. ஸோ கண்டிப்பாக இது ரொம்ப தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். கரெக்ட் சார், கரெக்டாக சொன்னீங்க. நல்ல கேள்வி சார், குட் கொஸ்டின். மேடம் இவர் சொல்லும் போது ஒரு செய்தி சொன்னாங்க, இது மாதிரி சாப்பிட்ட தட்டுலேயே கழுவுறது. இப்போ சில நம்ம உணவகங்களுக்கு ஹோட்டல் போய் சாப்பிட்றோம் இல்லையா, இந்த ஃபிங்கர் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு பவுலில் தண்ணி ஊற்றி அப்புறம் அந்த எலுமிச்சம்பழம் ஒன்று அது சரியான வாஷா மேடம்? இப்போது நிஜமாகவே அந்த பவுல் பெருசாக இருந்து ஒரு ஹாட் வாட்டர் இருந்தால் நல்லா அந்த நம்ம ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக அதில் போயிடும். அப்புறம் எலுமிச்சம்பழம், லெமன் ஹாஸ் காட் தட் கொஞ்சம் ஆன்டிசெப்டிக் ஆக்டிவிட்டி, அதனால பரவாயில்ல. பட் அதுக்காக அரைவரே என்னதான் அது இம்மீடியட்டாக அப்படி நம்ம ஹேண்ட் வாஷ் ஒரு அவசரத்துக்கு பண்ணால் கூட திருப்பி வந்து ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறது தான் கரெக்டான முறை. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக வாஷ் ஆகாது. இது ஃபுல்லாக நமக்கு 90% கிளியரான மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதை ஒரு இமீடியட் வாஷ்க்கு வேணால் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஒரு 5-10 மினிட்ஸ் ஆஃப்டர் தட், அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே ஆஃப்டர் இந்த பவுல் வாஷ்க்கு அப்புறம் திருப்பி ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணுறது சோப் வச்சு இட்ஸ் வெரி கரெக்ட். ஓகே மேம்.
கை சுத்த தினத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் ஆர் தேவசேனா அவர்கள் நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நேர்கள் நீங்களும் உங்களுடைய கேள்விகளை டாக்டர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 29860038 என்ற எண்ணுக்கும் 2952055554 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம் மணி சார், திருமழிசை குண்டுமேடு விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க விஸ்வநாதன், டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் கிளீனா எல்லாத்துமே எதுவும் கேள்வி கேட்காத மாதிரி அழகா சொல்றாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், சொல்லுங்க. ரன்னிங்ன்றது ஓட்டப்பந்தயம், அது தண்ணி ஓட சொல்ல கழுவுங்க. இல்லை இல்லை, அது ஏன்னா இது ஏன் நாங்கள் ரன்னிங் வாட்டர்னு சொல்லணும்னா, சில பேர் அது தண்ணியை தேக்கி வச்சுருப்பாங்க. அதில் என்ன தேங்குற தண்ணியில் இந்த பாக்டீரியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக மல்டிப்ளை ஆகிட்டு அது ஒரு மாதிரி அது சுத்தமான தண்ணியை மூடி வச்சு அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ரொம்ப தேங்கின தண்ணியில் அப்படியே ஒரு 4-5 நாள் ஆனால் அது என்ன ஆயிரும்னா அந்த சுத்தத்தனத்தை இழந்துடும். அது ஃபுல்லாக க்ளீனாக இருக்காது. அப்புறம் அது இன்ஃபெக்ட் ஆகும் நமக்கு. அப்படி தான் இந்த டைஃபாய்டு, மஞ்சக்காமலை நோயெல்லாம் பரவுறது. அதனால இந்த டேப் வாட்டர்னால் எப்போவுமே அந்த ஓடுற தண்ணி, அதனால் ஃப்ரெஷ் தண்ணியில் வாஷ் பண்ண, அதுக்காக தான் இந்த ரன்னிங் வாட்டர்னு சொன்னது. அப்புறம் இங்கே நம்ம தேக்கி வச்ச தண்ணியில் ஒரு 12 மணி நேரம் கழித்து கூட அது நம்ம அடிக்கடி எடுப்போம். ஒரு சம்பை வச்சு, ஒரு கப்பை வச்சு, மக்கை வச்சு, அதில் இருக்கிற அழுக்கு அந்த தண்ணியில் போகலாம். இல்லை நம்ம கையில் இருக்கிற அழுக்கு அந்த தண்ணியில் போகலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இல்லை சரியாக வராது. சில சமயம் திறந்து வைப்போம். அந்த மாதிரி இருந்தால் கூட அது அந்த தண்ணியே இன்ஃபெக்ட் ஆயிரும். ஸோ அழுக்கு தண்ணி வச்சு நம்ம அழுக்கு கையை கழுவுற மாதிரி ஆயிடக்கூடாது இல்லையா? அதனால தான் ரன்னிங் வாட்டர். அடிக்கடி நம்ம வாட்டர் வேறு டேங்க்கை க்ளீன் பண்ணணும் மேலேருந்து. சில சமயம் குளோரின் டிஸ்இன்ஃபெக்டன்ட் பண்ணால் அந்த மாதிரி. ஏன்னா காலரா, இந்த ஈகோலை, டயரியா இதெல்லாம் ரொம்ப பரவக்கூடிய ஒரு நோய் தண்ணியில். முக்கியமாக இந்தியாவில் காலரா ரொம்ப மேஜர் டிசீஸ். அதை தவிர்க்கலாம். டைஃபாய்டு ஜுரத்தை தவிர்க்கலாம். மஞ்சக்காமலை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீர் குடிக்கிறதோ அல்லது உபயோகப்படுத்துறதோ எக்ஸாக்ட்லி எப்படி குடிக்கிறது டேஞ்சரஸோ அதே மாதிரி நம்ம கையை கழுவுறதோ அந்த டேஞ்சரஸ். அந்த கையை வச்சு நம்ம கண் பக்கத்தில் அந்த மாதிரி இது. அப்புறம் ஏதாவது இருமி இருப்பாங்க, இருமிட்டு கூட கை கழுவணும். ஏன்னா இருமும்போது இந்த டிபி, காச நோய் ஜெர்ம்ஸ் அதில் நம்ம கையில் படும். அதை வச்சே நம்ம யாருக்கோ கை குலுக்குன்னா அவங்களுக்கும் கொடுப்போம் டிபி ஜெர்ம்ஸு. நமக்கே நம்ம அந்த மூக்கு வழியாக போகும்போது அந்த ஜெர்ம்ஸ் குவான்டிட்டி நம்ம இன்க்ரீஸ் ஆகிட்டு நமக்கு டிபி இன்னும் கொஞ்சம் இது கூட ஆகலாம். அங்கங்கே எப்படி எச்சி துப்பி டிபி பரவுறது எவ்வளோ டேஞ்சரஸோ அதே மாதிரி நம்ம மூக்கு சளியை தொட்டிட்டு மற்றவங்க கையை தொடுறது, கை கழுவாமல், அதுவும் ரொம்ப தப்பு. ஏன்னா அவங்களுக்கும் டிபி பரவிடும். அந்த மாதிரி அதே மாதிரி டிபி பேஷண்ட்டை தொட்டுட்டு வந்தோம்னா நம்ம இமீடியட்டாக கை கழுவிடணும். அது அவங்கள தொட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம மூக்கு இது தொடுறதோ இல்லை கண்ணை தொடுறதோ இல்லை ஏதோ ஃபுட் எடுத்ததோ டக்குன்னு சாப்பிட்றதோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அது வழியாகவும் பரவும். அதே மாதிரி அவங்க ஏதாவது ஒரு டர்ட்டு அந்த மாதிரி இதில் எப்படி நம்ம அந்த ஏரியாவை வாஷ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம கையை வச்சுட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கே வேணால் அந்த சர்ஃபேஸை தொடுறது, யாராவது இருமல் சளி துப்பியிருப்பாங்க ஒரு சோகத்தில், அதை தொட்டுட்டு நம்ம பட்டுக்க நம்மளே தொட்டுக்கக்கூடாது. அப்படி தான் இந்த காலராலேருந்து டிபி வரைக்கும் பரவுகிற ஒரு இது. காலரா தண்ணி வழியாக எப்படி ஈஸியாக பரவுதோ அதே மாதிரி நம்ம அந்த சுத்தமான தண்ணியை தொடலைன்னா, அந்த மாதிரி டர்ட்டி வாட்டர் தொட்டோம்னா கூட காலரா ஈஸியாக பரவிடும். அது ரொம்ப காமன். இது மற்ற நேரத்தை பேசலாம் மேடம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம், சொல்லுங்கள். சார் வணக்கம். வணக்கம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன். முருகன், சொல்லுங்கள் முருகன், டாக்டர்கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நல்லா கை சுத்தத்தை பற்றி நல்லா அருமையாக விளக்கம் சொல்லிக்கிறீங்க. கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. நான் என்னடா ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன். நான் அந்த சோப்பு பவுடர் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஓகே. அந்த வாஷிங் அந்த பவுடர் பாக்கெட்ல அந்த பவுடர் சோப் பொடிக்கு அதை அள்ளி பாக்கெட்ல போட்டு நாங்க பேக்கிங் லிஸ்ட் போடுறது தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அள்ளி போடும்போது என்ன பண்ண அந்த நகத்துக்குள்ள சோப் போடுறது உள்ள நம்ம இருந்துக்கிறது. ஓகே ஓகே. இருந்துக்கிறது திரும்ப கை கழுவி பார்க்க பாதி பாதி வரமாட்டுக்கு. சாப்பிடுறது கொஞ்சம் வயிறு வலி ஏதாச்சும் ஏற்படுது. சுத்தமா ஏதாச்சும்
இந்த மாதிரி டாக்டர் போகும் அப்படி கேட்குறான். அதனால என்னென்னா அந்த சோப் பவுடர் அந்த மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிறப்போ அதை கை வச்சு தொடாமல் ஒரு க்ளவுஸை போட்டுக்கிட்டு, அதுக்கு தான் இன்றைக்கி வேர்ல்டு சானிடேஷன் டே இன்றைக்கி யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் க்ளவுஸை பற்றியும் சொல்லியிருக்காங்க. க்ளவுஸை போட்டு எடுக்கலாம், நீங்கள் கையிலேயே அது தொடாமல் க்ளவுஸை போட்டுக்கலாம். ஆனால் அந்த க்ளவுஸ் கழட்டும் போது பார்த்து கழட்டிட்டு அது அப்ரோப்ரியேட் டஸ்ட்பினில் கரெக்டாக போடணும். அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சப்போஸ் தொட்டுட்டிங்கன்னா அந்த பவுடரை நீங்கள் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் சொல்யூஷன் ஒரு ஹேண்ட் சானிடைசர் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம், அது வழியாக போகிற இன்ஃபெக்ஷன்ஸு அந்த மாதிரி இது. ஆனால் இந்த சில சுச்சுவேஷனில் நம்ம கையே படாத மாதிரி நம்மளை பார்த்துக்கணுன்னா யூசேஜ் ஆஃப் க்ளவுஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு தான் இந்த வாட்டி அந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதை பற்றியும் ஹேண்ட் சானிடைசேஷன் டேயில் சொல்லியிருக்காங்க. மேடம், இந்த க்ளவுஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி சொன்னீங்க இல்லையா, சில அடிப்படை வேலைகளுக்கு இப்போ நகங்களில் அழுக்கு போய் சேர்ந்துரும் அல்லது கைகளை முறையான முறையில் பராமரிக்க முடியாதுன்னா அந்த வேலைகளுக்கு கட்டாயம் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ கேட்ட கொஸ்டின் கூட அந்த நகத்தில் படவே கூடாதுன்னா கூட க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். அந்த நகம் வந்து அந்த க்ளவுஸை டேர் பண்ணிடக்கூடாதுன்னா அந்த மாதிரி திக் க்ளவுஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் நம்ம இப்போது ஹாஸ்பிட்டலில் சிலது குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுற சின்ன க்ளவுஸு நமக்கு எப்படி நம்மளோட ஒர்க் இருக்கோ அதை மாதிரி சில இடத்துல திக் க்ளவுஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அது வழியாக எதுவும் உள்ளே போயிடக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி அது வந்து ஏன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணால் மாத்திரம் பத்தாது, க்ளவுஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை தொடவே அவசியம் இல்லை. இதில் நீங்கள் பிளாஸ்டிக் க்ளவுஸ், கொஞ்சம் ஹார்டு இந்த லெதர் க்ளவுஸ், அப்புறம் காட்டன் க்ளவுஸ் எல்லாம் இருக்குது. அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த க்ளவுஸ் வாங்கி வச்சுக்கலாம். இது நல்ல கொஷின். அப்புறம் க்ளவுஸை கழட்டிட்டு கொஞ்சம் லைட்டாக கை கழுவினா கூட எந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு வராது. மாதிரியான பணிகளுக்கு ரீயூசபிள் க்ளவுஸ் ரீயூசபிள் க்ளவுஸை விட டிஸ்போசபிள் க்ளவுஸ் ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த க்ளவுஸை க்ளீன் பண்ணி போட்டுக்கிறேன்ட்டு அதை அரைவரையாக க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் ஸோ டிஸ்போசபிள் க்ளவுஸ் எப்போவுமே ரொம்ப நல்லது. சில ஹெவி ஒர்க்குகள்லாம் இருக்கிறப்போ அந்த திக் க்ளவுஸ் போடுறது அந்த வெளியில் ஹேண்ட் சானிடைசர் வச்சு தொடச்சி வச்சுட்டு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கும் ஒரு லிமிட்டட் யூஸ் தான் இருக்குது. சில க்ளவுஸ் வாங்கும் போது மேம் ஒரு பவுடர் மாதிரியான அதை பிரிக்கும் போது வருது, அதை சில பேர் வாஷ் பண்ணிட்டு போடுறாங்க. அது பண்ணக்கூடாது. அது தட் இஸ் ஃபார் அந்த க்ளவுஸ் இதாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷனோ ஒரு புண்ணு உண்டாக்கக்கூடாதுக்காக அந்த பவுடர் யூஸ் பண்ணுறத தவிர அதை வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. இட் இஸ் நாட் ஃபார் வாஷிங் பர்பஸ். எஸ் சார், உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா? ரைட்டு. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார், அம்பத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன். சொல்லுங்க தேவராஜ், உங்க கேள்வி கேளுங்க. டாக்டர் வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ என்னன்னாக்க நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து ஒரு முறையும் சோப் போட்டு கைக்கு வாஷ் பண்ணணுமா, இல்லாட்டா சும்மா அப்படியே கழுவிட்டா போதுமா டாக்டர்? தேவராஜ், உங்களுடைய கேள்விக்கு மேடம் சொல்லுவாங்க ஒரு இடைவெளிக்கு பிறகு. நீங்கள் தொடர்பில் இருந்து பண்பலையில் இணைந்திருந்து இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்கலாம். சரிங்களா தேவராஜ்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் 101.4 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை இணை ஒலிபரப்பு மற்றும் ராமேஸ்வரம் 100.9 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசை. நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ள கை சுத்த தினம், கை சுகாதார தினம், கைகளை எப்பொழுதுமே தூய்மையாக இருப்பதற்கு கடைபிடிக்க வேண்டிய இந்த தினத்தை அனுசரிச்சுட்டு வரோம். அந்த தினத்தின் சிறப்புகளை எல்லாம், கை கழுவுவதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நேயர்கள் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நுண்ணுயிரியல் துறையினுடைய பேராசிரியர் மருத்துவர் டாக்டர் ஆர் தேவசேனா அவர்கள். உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம இந்த கேலோ இந்தியா கேட்பதற்கு முன்பாக ஒரு தேவராஜ் என்கிற ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் கை கழுவுறது அவசியம்தானா அப்படின்னு கேட்டிருந்தார். அப்படி தானே மேடம் கேட்டிருந்தார்? அவர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் கை கழுவலான்னு கேட்டேன். கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு ஃபீல்டில் வயலில் வேலை செய்கிறீங்க, அங்கே எல்லாத்தையும் தொடுறீங்க, மண்ணுலேருந்து தண்ணி, தேங்கின தண்ணியிலேருந்து எல்லாமேனா நீங்கள் அப்போது சாப்பிட்ற ஒரு டைம் வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சோப்பு வச்சு கழுவணும். இல்லை ஒரு நல்ல சுத்தமான சோப்புக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற ஒரு சோப் சொல்யூஷனாக எடுத்து போய் கை கழுவணும். ஏன்னா இந்த பூச்சியிலேருந்து தான் உங்களுக்கு அந்த பேரசிட்டிக் இன்ஃபெக்ஷன், அந்த வேர்ம்ஸ், இந்த ரவுண்ட் வேர்ம், ஹுக் வேர்ம், அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வரும், கால்ரா வரும். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சோப் சொல்யூஷன் வச்சு கை கழுவணுன்ட்டு. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் எதையும் தொட்டிருக்க மாட்டீங்க, இல்லை ஒரு குட்டி வேலை பார்த்து சமையல் வேலை தான் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி எதுனா
வேறு எதுவும் வித்தியாசமாக ஒரு அழுக்கையோ ஒரு உங்களுக்கு அறியாமல் ஒரு இன்னும் ஒரு பேஷண்ட்டையோ தொடலைன்னா வெறும் கை கழுவுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா யாராவது வியாதி உள்ளவங்க, டிபி உள்ளவங்க, இல்லை அவங்க இருமிட்டு இருக்காங்க, அவங்க சளியை துடைக்கிறீங்க, இல்லை அவங்க ஏதோ வாமிட் பண்ணிட்டாங்க அது துடைச்சிங்க, அந்த மாதிரியெல்லாம் டவுட் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே கைக்கு சோப்பு வச்சு கழுவுறது ரொம்ப நல்லது. ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. ஸோ நம்ம எந்த சர்ஃபேஸை தொடுறோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி. சில பேர் வெறும் கை கழுவிட்டு கூட சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னா அவங்க வேறு எதுவும் வித்தியாசமாக இன்ஃபெக்ஷியஸ் இது ஆப்ஜெக்ட் எதுவும் தொட்டிருக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப ஒரு வியாதி உள்ள பேஷண்ட்ஸு வீட்டில் எனக்கு அது இருந்ததுன்னா அவங்களையும் தொட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க சோப்பு யூஸ் பண்ணாமல் கழுவுனா கூட ஒன்றும் வராது. அதனால் ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு தான் அப்படி சொல்கிறோம். ரொம்ப அழுக்க தொட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே சோப்பு அந்த 8 மூமெண்ட்ஸில் 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதாவது ரன்னிங் வாட்டர், சோப் வாட்டர், ப்ளஸ் நகை இடுக்கு, விரல் இடுக்குகள், நம்ம பின்னாடி இருக்கிற கை, அப்புறம் உள்ளங்கை, அப்புறம் வாட்ச் கட்டுற இடம்ல அந்த மாதிரியெல்லாம் கழுவிட்டு சாப்பிட்றதுல நம்ம சேஃபாக தான் இருப்போம். தொடர்ந்து ஒரு நேயர் இருக்கார் மேடம் தொடர்பில். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்ததுன்னா நம்ம மருத்துவர்கிட்ட கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 29860038 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்றும் ஒரு எண் 2952055554 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம் வணக்கம், பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, தொடர்புல தான் இருக்கீங்க. நான் ராஜகோபால் பேசுறேன். சொல்லுங்க ராஜகோபால், டாக்டர்கிட்ட கேளுங்க. வீட்டுல இருந்து தண்ணி ரன்னிங் வாட்டர் மேடம் சொன்னாங்க இல்லையா? ஆமா, ஆக்சுவலா வந்து இந்த டேங்க்ல தான் தண்ணி தேக்கி வைக்கிறோம். ஆர்ஓ வாட்டரை யூஸ் பண்ணி குடிக்கிறோம். கரெக்ட். நீங்கள் கேட்குறது கரெக்டாக சொல்கிறீங்க. கை கழுவணுமா டேங்க் வாட்டர்? இல்லை, டேங்க் வாட்டர் நீங்கள் கேள்வி கேட்டது ரொம்ப கரெக்டு. டேங்க் வாட்டர் வந்து அப்பப்போ க்ளீனாக இருக்கா சுத்தம் பண்ணணும். நீங்கள் மேலே போய் டேங்க் வாட்டரில் அப்பப்போ டிஸ்இன்ஃபெக்டன்ட்டு அதை கரெக்டாக அந்த குளோரினேட்டட் வாட்டர் மாதிரி, அதாவது அது டேங்க் சுத்தமாக இருக்கா, 3-4 மாதம் டேங்கையே சுத்தம் பண்ணாமல் அதில் தண்ணி தேங்க வச்சு அப்புறம் குழாயில் வர்ற தண்ணி அது ரன்னிங் வாட்டர் இருந்தால் கூட அது க்ளீனாக இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணணும். அதில் ஏதோ ஒரு ஃபங்கஸ் க்ரோ ஆகிருக்கு, பூஞ்சான் க்ரோ ஆகிருக்கு, இல்லை அது கொஞ்சம் நாறுது, ஸ்மெல் அடிக்குது அந்த தண்ணி, டேங்க் தண்ணினா டேங்கை க்ளீன் பண்ணி தண்ணியை நிரப்பணும். அந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டரை வச்சு குடிக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, கை கழுவுறதும் தப்பு இல்லை. அது ரொம்ப எஸ்பெஷலி நீங்கள் ஒரு குட்டி பாப்பாவோ வீட்டில் ரொம்ப 1 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களை அடிக்கடி தொடுறீங்கன்னா உங்கள் கையால் அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, உங்கள் கையால் அவங்களுக்கு எந்த கிருமியும் பரவக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்ஓ வாட்டர் வச்சு கூட கை கழுவிக்கலாம். அதில் கரெக்டான கேள்வி கேட்டீங்க. டேங்க்கு க்ளீன் பண்ணாமல் டேப்பில் மாத்திரம் அந்த இது வாட்டர் ரன்னிங் வருதுன்னு சொல்லி நம்ம கை கழுவினா அது சுத்தமான தண்ணியாக நமக்கு அதை பார்த்தாலே தெரியும், அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணாலே தெரியும். அப்போ வந்து நீங்கள் அடிக்கடி டேங்கை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது க்ளீன் பண்ணாமல் இருந்தால் டயரியா எல்லாம் வரும், லூஸ் மோஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி காலரா, அந்த ஈக்கோலை டயரியா அதெல்லாமே வரும், சால்மனல்லா, டைஃபாய்டு கூட வரும், மஞ்சக்காமலை வரலாம். ஸோ இதெல்லாம் அங்கேருந்து அப்புறம் சில பூஞ்சான் அந்த இது வரையும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கிறதுனா பூச்சிகள் கூட பேராசிட்டிக் இந்த ரவுண்ட் ஹோமோகோம் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால் டேங்க் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். மாதத்துக்கு 2 தடவை பண்ணுறது ரொம்ப உத்தமம். இல்லாட்டி வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் சின்ன பசங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் உங்கள் கை மூலியம் பரவக்கூடாதுன்னு நினச்சா அடிக்கடி ஆர்ஓ வாட்டர் குடிச்சு கூட கை கழுவிக்கலாம். ஓகே, நல்ல விதமான ஒரு கேள்வி, கரெக்டான சந்தேகம் தான். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். இப்போ ஹேண்ட் சானிடைசரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? இப்போ சோப்புனால கை கழுவுறது அல்லது வேறு ஏதாவது லிக்யூடுனால கை கழுவுறது, ஹேண்ட் இதில் எது சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? அது சந்தர்ப்பத்தை பொறுத்தது. இப்போது ரன்னிங் வாட்டர் அண்ட் சோப் காம்பினேஷன் ஆல்வேஸ் இஸ் த பெஸ்ட்டு. ஏன்னா அது ஹேண்டில் ட்ரைனஸ் காஸ் பண்ணாது. நீங்கள் 7-8 வாட்டி ஒரு நாளைக்கு வந்து ஹேண்ட் சானிடைசரை வச்சு இது பண்ணால் அதில் பாக்டீரியாவோ வைரஸோ ஃபங்கஸோ பாராசைட்ஸோ அதெல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிரும். பட் என்னென்னா நம்ம ஸ்கின் சர்ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக ஹார்டாக, அது வந்து ரஃப் சர்ஃபேஸ் இருந்தால் அதுக்கு மேலே ஏதாவது ஃபங்கஸ் கூட க்ரோ ஆயிடலாம். ஸோ இது தேவைப்படும் போது மாத்திரம் தான் அந்த ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணணுமே தவிர ரன்னிங் வாட்டர் சோப்பும் இருந்தால் அதுதான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். கரெக்டான கேள்வி கேட்டிங்க சார். மேடம், அசுத்தமான கைகளால்
நமக்கு பரவக்கூடிய நோய்கள்லாம் என்ன? ஐயா, இப்போ நான் நிறைய நோய் நடுவில் சொல்லியிருந்தேன், நான் எதுக்கும் லிஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாக்டீரியல் டிசீஸ்னால் நிறைய டயரியா காசிங் பாக்டீரியா லைக் ஈகோலை, காலரா, விப்ரியோ காலரானால வர்றது, சால்மனல்லா டயரியானால சால்மனல்லா வர்றது, ஷிகல்லா அந்த டீசென்ட்ரி காஸ் பண்ணும். இது அல்லாதது நமக்கு இதே பாக்டீரியாஸ் வந்து நிறைய பாக்டீரியா வந்து நமக்கு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் நியூமோனியாவில் கூட காஸ் பண்ணும். இந்த ஸ்டெஃபலோகாக்கஸ், ஸ்டெப்டோகாக்கஸ், அப்புறம் டிபி கிருமி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவக்கூடிய ஒன்று. இந்தியா வந்து நம்பர் 1 ப்ராப்ளமே டியூபர்குலோசிஸ். இந்த டிபி கிருமி காச நோய் ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே இந்த கைக்கு சுத்தம் இல்லாத தரத்தினால நம்ம மற்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் நிறைய அந்த நான் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், டயரியா, அப்புறம் மஞ்சக்காமலை, ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இந்த வைரஸஸ்னால் வரக்கூடியது அதெல்லாம். அப்புறம் நிறைய வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த டயரியல், இது நார்வாக் வைரஸ், கால்சி வைரஸ், இதெல்லாம் கை கழுவாதனால வர்ற அடினோ வைரஸ், இதெல்லாம் வந்து ஒழுங்கு கை கழுவாமல் டயரியா அண்ட் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் காஸ் பண்ணும். இதே மாதிரி ஈகோலை கூட பாக்டீரியாவில் அதுவும் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனும் காஸ் பண்ணும் ஒழுங்காக கை கழுவலைன்னா. ஸோ நிறைய விஷயம் இப்படியெல்லாம் இருக்குது. இதே மாதிரி நம்ம பேரசிட்டிக் அந்த ஹுக்வாம் ரவுண்ட்வாம் இன்ஃபெக்ஷன் சொன்னது ஒழுங்காக கை கழுவாமல் தான். அதே மாதிரி நம்ம ஃபங்கஸ், கேண்டிடா இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப குவைட் காமன் பிகாஸ் ஆஃப் அன்க்ளீன் ஹேண்ட்ஸ். ஸோ இதில் ரொம்ப காமனஸ்ட் டிசீசஸ். ஸோ அப்புறம் ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் இருக்குது, அதெல்லாம் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவும். ஏன் நம்ம கோவிட் காலத்தில் நிறைய பேர் ஒழுங்காக கை கழுவாதனால கொரோனா வைரஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவிடுச்சு. இன்ஃப்ளூயன்ஸா வைரஸும் பரவிருக்கு. இப்போ கூட அது பரவுது ஒழுங்காக கை கழுவாதனால. ஸோ இத்தனை நோய்கள் இருக்குது நமக்கு. அப்புறம் டக்குன்னு டைஃபாய்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகுது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர். ஏன்னா ஒழுங்காக கை கழுவாமல் சமைச்சா அது வழியாக நிறைய இந்த மாதிரி பாக்டீரியா டிசீசஸ் எல்லாம் போகுது. மேடம், இப்போ கை கழுவுறதுல பல வகைகள் உண்டு இல்லையா? முறையான இப்போ 7 ஸ்டெப்ஸ் 8 ஸ்டெப்ஸ். ஆமாம் ஆமாம். ஆனால் நிறைய பேர் கை கழுவுறதுன்றது டேப் திறந்துட்டு சும்மா கையை காமிச்சிட்டு 2 கையால் சேர்த்து கூட போல ஒரே கையை அந்த விரல்களை மடித்து கழுவுனா மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளமே. அது ரொம்ப தப்பானது. அது கை கழுவாததுக்கு சமம். நான் வந்து அந்த 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஹேண்ட் வாஷ் சொன்னல, அதில் அட்லீஸ்ட் டக்குன்னு ஃபாலோ பண்ணுற அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த 8 ஸ்டெப்பும் அவங்களே அதை மறக்காமல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி 2 கையும் சேர்த்து கழுவணும். ரைட் ஹேண்ட் மாத்திரம் அவசரமாக வாஷ் பண்ணிட்டு திருப்பி ஒரு அவசரமாக லெஃப்ட் ஹேண்ட் வச்சு சில பேர் ஃபுட் எடுத்துப்பாங்க. சில ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து அது வழியாக மற்றவங்களுக்கும் நோய் பரவும். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமன். இப்போ நிறைய பேர் இந்த பாக்டீரியா, ஃபங்கஸ் இதெல்லாம் சொல்லிட்டு கண்ணை இது பண்ணதுனால மெட்ராஸ் ஐ, பிங்க் ஐ அதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஃபாஸ்ட்டாக பரவுறது இந்த மாதிரி அன்க்ளீன் ஹேண்ட்ஸ்னால தான். சில பேர் கையை இந்த ஒரு கையால் 2 கையும் சேர்த்து கழுவுறாங்கன்னு கழுவிட்ட பிறகு அந்த டேப் இருக்குல்ல, அந்த எக்ஸாக்ட்லி அந்த டேப்பு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா டேப்பு மேலே எல்லாம் கை கழுவிட்டு அந்த அழுக்கான டேப்பை தொட்டோம்னா அது இன்னும் அது வழியாக கூட நிறைய நோய்கள் பரவலாம். ஸோ டேப்பை க்ளீனாக வச்சுக்கணும். அந்த வாஷ் பேசின் க்ளீனாக இருக்கணும். அப்புறம் கை கஷ்டப்பட்டு கழுவிட்டு ஒரு அழுக்கான டவல் வச்சு துடைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஸோ சுத்தமான ஒரு டவல் ஒரு டிஷ்யூ, அதை டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த மாதிரி கழுவணும். பட் டிஷ்யூ ஆஃப்டர் வாஷிங் அதை வச்சு ட்ரை பண்ணலாம், டிஷ்யூ பேப்பர் ஆர் டவல். பட் அந்த டவலும் அந்த டிஷ்யூ பேப்பரும் க்ளீனாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் சார். பொது இடங்களில் மேம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அந்த வாஷ் பேஷனையும் டேபும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இப்போ நம்ம ஒரு உணவகத்துக்கு ஹோட்டல் போடுறோம், நம்ம சாப்பிட்றதுக்காக கை கழுவுறோம் அப்படின்னா நம்மளுடைய எந்த ரைட் ஹேண்டில் நம்ம சாப்பிட போகிறோம், ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு சேர்த்து வாஷ் பண்ணுறோம். அந்த டேபை யூஸ் பண்ணலாம், நம்ம லெஃப்ட் ஹேண்டை யூஸ் இல்ல அந்த மாதிரி யூஸ் பண்ண. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த எல்போ, நம்ம எல்போ வச்சு அந்த கை முட்டி அந்த மாதிரி வச்சு அங்கே கை மடக்கிறோம் இல்லையா, அந்த எல்போ அந்த பார்ட்டில் நம்ம அதை வச்சு கூட டேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் இப்படி டாக்டர்ஸ் அந்த எல்போ வச்சு டேப்பை இந்த பக்கம் திருப்பி, அதுக்கு தான் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி நீங்களும் அங்கே ஜென்ரல் பிளேஸில் அந்த டேப்பை தொடக்கூடாதுன்னா அந்த எல்போ வச்சு அப்படி இது பண்ணிவிட்டு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். நிறைய மருத்துவர்கள் வந்து எல்போ வச்சு தான் டேப் யூஸ் பண்ணுவாங்க. அதோடைய காரணம் இன்னைக்கு தான் மேம் தெரியுது. தொடர்ந்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், திருச்சியில இருந்து ரமேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க, டாக்டர்கிட்ட கேளுங்க. ரமேஷ் சொல்லுங்க. பாக்டீரியா பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, குட் ஈவினிங் சார், சொல்லுங்க சார். இப்போ நம்ம வந்து இந்த பேட் பாக்டீரியா பத்தி நம்ம கிளீனிங்கா இருக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ஒரு நல்ல பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளேயே
டெவலப் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன டயட் எடுத்துக்கலாம் மேடம்? ஓகே. அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி இதுன்னா நம்ம வந்து ஃபைபர் ரிச் ஃபுட், அதாவது இதில் நீர் சத்து இருக்கிறது அந்த மாதிரி. அது நல்ல கொஷின். ஃபார் ப்ராப்பர் டைஜஷன், ஃபார் ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபுட்டுக்கு நம்ம ஃபைபர் ரிச் ஃபுட், அதாவது நீர் சத்து உள்ள ஆகாரம் எடுத்துட்டாலே போதும். அது நம்ம இது. அப்புறம் விட்டமின்ஸ் லைக் B12, ஃபோலிக் ஆசிட், விட்டமின்ஸ் வந்து B12, B6 அந்த மாதிரி இருக்கிறதுல கீரை வகையில் ரொம்ப இருக்குது. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கீரை வகையில் ஃபோலிக் ஆசிடும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாரம் எடுத்தால் அப்சார்ப்ஷன் எல்லாமே அயன் அப்சார்ப்ஷன், அயன் ரிச் ஃபுட்டு அந்த மாதிரி எடுத்தாலே கூட இது ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்கு முக்கியமானது அந்த நீர் சத்துள்ள ஆகாரம் எடுத்துக்கணும், ஃபைபர் ரிச் ஃபுட். லைக் நீங்கள் வந்து எதுவும் ட்ரையாக அந்த மாதிரியெல்லாம் இன்டெஸ்டைனை வச்சுக்கிட்டா நமக்கு வைட்டமின் B12, B6 எல்லாம் அப்சார்ப் ஆகாது. ஸோ நிறைய தண்ணியும் குடிக்கணும், நல்ல நீர் சத்து உள்ள ஆகாரமும் எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் எடுத்தால் லைக் வாட்டர்மெலன் அந்த மாதிரி இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அண்ட் பேசிக்கலி அது ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், B12 அண்ட் அதர் காம்ப்ளெக்ஸஸ் விட்டமின்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம். கீரை வகைகள் ரொம்ப ஃபைபர் ரிச். நீங்கள் எந்த கீரை வகை எடுத்தாலும் அது ரொம்ப நல்லது. அதில் எல்லா ஃபுட்டும் நல்லதாக அப்சார்பும் ஆகும், அயனும் இருக்கும், அயன் சத்து இருக்கும், விட்டமின்ஸும் இருக்கும். ஸோ அது நோய் சத்து உள்ள இது, எதிர்ப்பு சத்து உள்ள ஆகாரங்கள், நோய் எதிர்ப்பு சத்து உள்ள ஆகாரங்கள். பட் நமக்கு என்ன தான் ஹெல்த்தியாக சாப்பிட்டா கூட ஒழுங்காக ஹேண்ட் ஹைஜீன் ஃபாலோ பண்ணலைன்னா நிறைய நோய் நம்ம உள்ளே போயிடும், நோய் கிருமிகள் உள்ளே போயிடும். அண்ட் அதை மற்றவங்களுக்கு பரப்பிட்டு இருப்போம். அதனால தான் அந்த மாதிரி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மேடம், கையுறைகள் பற்றி நாம் பேசும்போது இந்த மருத்துவ கையுறைகள் இருக்கு இல்லையா, நம்ம அது 100% பாதுகாப்பு அளிக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? கரெக்டு. அதாவது இந்த க்ளவுஸ் வந்து நீங்கள் சிம்பிளாக சில விஷயம் இந்த ஹேர் கட் எல்லாம் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க, பாபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக் க்ளவுஸ். அது அவங்களுக்கு ப்ரொடெக்டிவாக தான் இருக்கும். அது எப்படி திருப்பி அதையே யூஸ் பண்ணக்கூடாது, டெய்லி டிஸ்போசபிள் க்ளவுஸை யூஸ் பண்ணணும். சில ஹெவி ஒர்க் பண்ணுறவங்க அந்த திக்கு க்ளவுஸ் யூஸ் பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணிவிட்டு அதை மாதிரி யூஸ் பண்ணலாம். பட் அதை வச்சுட்டு எதுவும் லைக் டீ காஃபி குடிக்கிறதோ, ஏதாவது சாப்பிட்றதோ, ஒரு ஃபுட் பார்ட்டிக்கல் எடுத்து சாப்பிட்றதோ, ரோஸ்டட் வெரைட்டி எடுத்து அந்த க்ளவுஸ் வச்சு சாப்பிட்றதோ அது பண்ணக்கூடாது. ஏன்னா எது தொடுறோம் நமக்கு தெரியாது. அதனால் ஸோ டிஸ்போசபிள் க்ளவுஸ் தான் நான் சொன்ன மாதிரி. இப்போ அது மாதிரியான தரமான கையுறை அப்படின்றத நம்ம எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? இப்போ எப்படி தரமானதான்னு எப்படி நம்மளே இப்போ ஒரு கையுறை நீங்கள் போட்டுக்கிட்டு அது வழியாக எதுவும் போகலைன்னா, தண்ணி லீக் ஆகி உள்ளே போகலைன்னா, இல்லை ஒரு சாப்பாடு உள்ளே போகலைன்னா, எது தொடுறோமோ அந்த டர்ட் உள்ளே போகலைன்னா அது தரமானது தான். அதில் ஓட்ட வழியாக அப்சார்ப் ஆகாமல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கணும். சில இதில் ஹோல்ஸ் இருக்கும், அப்படி இருக்கக்கூடாது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இம்மீடியட்டாக ஏதாவது ரொம்ப இன்ஃபெக்ஷியஸ் ஏரியா அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் பேஷண்ட்டை தொடுறப்போ, ஸோ அவங்க ஏதாவது கழிவு இதெல்லாம் தொடுறப்போ நீங்கள் ஹெவி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லைன்னா. அதே மாதிரி வீடு க்ளீன் பண்ணப்போ அனிமல்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் உங்கள் பெட் அனிமலாக இருந்தாலும் அதை தொட்டுட்டு நீங்கள் ஃபுட்டு சாப்பிட்றது அது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். ஏன்னா அது வழியாக எத்தனை நோய் வேணால் அனிமல்ஸ் வழியாக கூட பரவலாம். அதோட சலைவரி செக்ரிஷன்ஸ் அந்த வழியெல்லாம் நம்ம தொட்டுட்டா எச்சி அந்த மாதிரி நிறைய அதை கூட ரொம்ப டேஞ்சரஸ். அந்த டாகுக்கு சப்போஸ் ரேபீஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா, வெறி நாய் அந்த மாதிரி நமக்கு தெரியாது, ஏதோ நாயை வந்து தொட்டுட்டு அதோட சலைவரி செக்ரிஷன்ஸ் வழியாக நம்ம கை ஒழுங்காக கழுவாமல் அது வழியாக கூட நமக்கு பரவலாம். ஸோ பெட் அனிமல்ஸுங்கிறது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இது பண்ணோம். நிறைய அந்த பூஞ்சா இன்ஃபெக்ஷன்ஸ், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட பெட் அனிமல்ஸ் அந்த ஸ்கின்ல கூட இருக்கலாம், பார்த்து அதையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அது அதை தொட்டுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதுவும் ரொம்ப டேஞ்சரஸ். மேடம், இப்போ குழந்தை கருவுற்ற தாய்மார் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ குழந்தை ஒவ்வொரு முறையும் எடுக்கும்போது, குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அவங்களுடைய சுகாதாரம் எப்படி மேடம் இருக்கணும்? இப்போ குழந்தைக்கு வந்து பால் இது வந்து அவங்களுக்கு இப்போ சப்போஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கொதிக்க வைக்கிறப்போ இவங்க கை சுத்தமாக இருக்கணும். இல்லாட்டி குழந்தைங்களை அந்த வழியாக வந்து குழந்தைங்களுக்கு டயரியா வந்துடும். அந்த பாட்டில்ஸு, அந்த பாட்டிலோட நிப்பில், அப்புறம் அந்த கேப்பு அதெல்லாம் வந்து சுடு தண்ணியில் ஒரு கரெக்டாக ஒரு 5 minutes பாயிலிங் வாட்டரில் கொதிக்க வச்சு தான் அந்த பாட்டில்ஸை மெயின்டைன் பண்ணணும். அப்படியே அது ஒரு ஆர்டினரி தண்ணியில் வச்சு அப்படியே இது பண்ணி அப்படியே கொடுத்தா அது வழியாக ரொம்ப நோய் பரவலாம். அந்த பாட்டிலோட கேப்ஸ் அண்ட் நிப்பில் அழகாக வாஷ் பண்ணணும். நம்ம வெறும் கை வச்சு தொட்டுட்டு அந்த பால் ஊற்றிட்டு அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்தா
அது வழியாக ரொம்ப நோய்கள் பரவக்கூடும். ஸோ அதனால் அந்த குழந்தைக்கும் வந்து நம்ம அடிக்கடி அந்த இது லிப்ஸ் எல்லாம் தொடச்சி வச்சுட்டு அந்த மாதிரி கொடுத்தா குழந்தைக்கு டயரியா வராமல் பார்த்துக்கலாம். முக்கியமாக அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நம்மளோட வீட்டில் வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தா அவர்களை பராமரிக்கும் போது கூட அவங்ககிட்ட கிட்ட போகும்போது கைகளை ரொம்ப அவங்க வயசானவங்களை அவங்கள பார்க்கும்போது அவங்கள தொடுறதுக்கு முன்னாடி நம்ம கை கழுவிக்கணும். ஏன்னா நம்ம வழியாக அவங்களுக்கு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது. வேறு ஏதோ இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட நம்ம வழியாக திருப்பி வேறு இன்ஃபெக்ஷனும் பரப்பக்கூடாது. அதே மாதிரி நம்ம கை கழுவிட்டு அவங்கள பார்த்துட்டு அப்புறம் நம்ம திருப்பியும் கை கழுவிக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பணிவிடை செய்து முன்னாடி பணிவிடை அவங்களுக்கு ஒரு ரயில் டியூப் வழியாக சாதம் ஊட்டுறீங்க, அந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட ரொம்ப க்ளீனாக உங்கள் கையை வச்சுக்கிட்டு தான் அவங்களுக்கு இது பண்ணணும். அவங்க ப்ரொசீஜரில் முடிச்ச பிறகு கை கழுவிக்கணும். அவங்க பெட்லேயே எதுவும் வைக்கக்கூடாது. அப்பப்போ பெட்ஷீட்டை சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அதெல்லாம் தொட்டுட்ட பிறகு அந்த பெட்ஷீட்டெல்லாம் தொட்டுட்ட பிறகு கை கழுவணும். ஸோ இந்த 5 moments ஆஃப் ஹேண்ட் ஹைஜீன் வீட்லேயே ஃபாலோவும் பண்ணணும். இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கக்கிட்ட இளம் வயது குழந்தைகள் ஒரு 5-4 வயசு குழந்தைங்கள கிட்ட அணுகாமல் அது ரொம்ப நல்லது. அப்படியே அவங்க போனாலும் அவங்க கையை கழுவி விட்டுறது, அவங்கக்கிட்ட சொல்கிறது. ஸோ அவங்களோட செக்ரிஷன்ஸ் அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது ரன்னிங் நோஸ் அந்த அவங்கள அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இவங்க அவங்கள தொட்டுட்டாங்கன்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு கையும் நல்லா கழுவி விட்டுறது பெட்டர். இப்போ தொற்று வந்து பெரியவங்களை விட சின்னவங்களுக்கு சீக்கிரமாக அஃபெக்ட் ஆகும். வீக்காக இருக்கிற பெரியவங்களுக்கு சீக்கிரம் மற்ற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். சின்ன குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அவங்கள ரொம்ப வந்து அவங்க கையெல்லாம் சுத்தம் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டோன்னா அவங்களுக்கு சீக்கிரம் எஸ்பெஷலி இந்த காச நோய், டைரியல் டிசீசஸ், காலரா அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவிடும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்க கையெல்லாம் கழுவிட்டு. இப்போ பெரியவர்களை ஒரு நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு பராமரிக்க போகிறோம், க்ளவுஸை போட்டுக்கிட்டு போய் அவங்கள பராமரிக்கிறோம். அவங்கள பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த வேலைகள் முடிஞ்சிருச்சு, நம்மளுடைய வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த க்ளவுஸை கழட்டி விட்டுட்டு போனாலே போதுமானது தானா? அந்த க்ளவுஸை கழட்டிட்டு சரியான பின்னில் டிஸ்போஸ் பண்ணி கட்டி விட்டுட்டு தனியாக அப்புறம் வந்து திருப்பி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா க்ளவுஸை போட்டிருந்தா கூட நம்ம மற்ற பார்ட்டில் ஏதாவது க்ளவுஸுக்கு மேலே இருக்கிற நம்ம கையில் இருக்கிற போர்ஷனில் படலாம். ஸோ அந்த ரிஸ்ட்டுக்கு மேலே இருக்கிற போர்ஷனில் படலாம். ஸோ வீட்டில் அது ஒரு கான்ஃபிடென்ஸும் கொடுக்கும். க்ளவுஸை கழட்டினா கூட நம்ம இது பண்ணிக்கலான்ட்டு. க்ளவுஸ் ஏன் போடுறோன்னா ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷியஸ் மெட்டீரியல் தொடும்போது டைரெக்டாக நம்ம எவ்வளோதான் அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணாலும் ஒரு டவுட் இருக்கும், ஒழுங்காக பண்ணமான். அது க்ளவுஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஈவன் 100% ப்ரொடெக்ஷன். மேம், சில இடங்களுக்கு நாம் போகும்போது மருத்துவமனையிலே சில பகுதிகளில் செருப்பு இல்லாமல் உள்ளே வரணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. அப்படி போகும்போது நம்ம கால் வழியான அந்த அறைகளுக்குள்ளே போகும்போது அங்கேருந்து நமக்கு ஏதாவது கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால அங்கே நம்ம இது எப்படி கைக்கு க்ளவுஸ் போடுறோமோ அதே மாதிரி காலுக்கு கூட அந்த வி ஹேட் டு அந்த கவரிங் அந்த மாதிரி போட்டுட்டு உள்ளே வந்து அந்த இந்த ஷூஸ் டிஸ்போசபிள் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் போட்டுட்டு தான் உள்ள டாக்டர்ஸ் போவாங்க. அதே மாதிரி இவங்களும் போட்டுக்கலாம் ரொம்ப ஹைலி இன்ஃபெக்ஷஸ் ஏரியா போனால். இல்லை நமக்கு கால் சுத்தம் பண்ணிவிட்டு போயிட்டு திருப்பி வந்து கால்களை கழுவிக்கலாம் சோப் வாட்டர் வச்சு. கை எப்படி கழுவுறோமோ அதே மாதிரி கால்களையும் கழுவிக்கலாம். நமக்கு சில பேர் கைகளில் இந்த காப்பு காய்ச்சா மாதிரி இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன டாட் டாட், அது நாளடைவில் மறைந்து போகுமா அல்லது அப்படியே இருக்க வாய்ப்பு? இப்போ வந்து அது ஒரு ட்ரை ரேஷஸ் அந்த மாதிரி இருந்தால் அது ஓகே, மெடிக்கேஷனில் சரியா. இப்போ அதுலேயே ஊசிங் அவுட், அதில் வந்து நமக்கு பஸ் வருது, இல்லை ஒரு பிளட் ஷெட் இருக்குன்னா இட் வில் டேக் டைம். அந்த மாதிரி டைமில் நம்ம யாரும் தொடாமல் இருக்கிறது நல்லது. நம்ம ஏதாவது மெடிக்கேஷன் போட்டு கையில் இருந்ததுன்னா கூட அதுக்கு மேலே ஒரு தின் கவரிங் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா அந்த வழியாக அந்த டிஸ்சார்ஜ் வழியாக கூட கிருமிகள் பரவுறது வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் அது மாதிரி அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த ஊண்டும் அப்பப்போ ஹைஜீனிக் வேல வாஷ் பண்ண கற்றுக்கிட்டா பண்ணிக்கலாம். அப்புறம் மெடிக்கேஷனும் போட்டுக்கலாம். பட் அதை வச்சு சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்ஸ்க்கு ஸ்பூன் வச்சு ஆர் சம்படி கேன் ஹெல்ப் தம் டு ஈட் ரைஸ். நேயர் ஒருத்தர் இருக்காரு. வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம் சார். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு பேஷண்ட்டை நம்ம பார்த்துட்டு வரோம், எஸ்பெஷலி கேன்சர் பேஷண்ட். ஆமாம், கண்டிப்பாக. திரும்பி வரும்போது அவர் கை கொடுக்குறாரு, நம்ம உடனே நம்ம வீட்டுக்கு வந்து கை கழுவணுமா? அடுத்த நெக்ஸ்ட் எங்கே நம்ம வீட்டில் வந்து கை கழுவது முடியும் சார்?
இல்லை கேன்சர் பேஷண்ட்டை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இல்லை சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த மாதிரி இப்போது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மற்ற இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். கேன்சர் உள்ளே இருந்தால் கூட அவங்களுக்கு தேர் ப்ரோன் ஃபார் நிறைய பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸு. ஸோ அந்த மாதிரி நுண்ணுயிர் கிருமிகள் அவங்களை ரொம்ப தாக்கும். அவங்களுக்கு நீங்கள் கை குலுக்குறீங்கன்னா அவங்க அந்த கை வழியாக அவங்களுக்கு நோய் பரவ இது இருக்குது. அதனால் அந்த இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் அங்கே ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிட்டு அங்கே ஹேண்ட் வாஷிங் ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் பண்ணிவிட்டு வரலாம். வீட்டுக்கு வந்து தான் பண்ணணும் இல்லை, ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் கண்ணை தொடுவீங்க, மூக்கை தொடுவீங்க, ஏதாவது சாப்பிடுவீங்க. ஸோ ஹேண்ட் சானிடைசர் அப்போ டக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு அந்த கேன்சர் பேஷண்ட் பக்கத்துலேயே இருக்கிற ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நோயாளியை பார்க்க போனாலும் எக்ஸாக்ட்லி முறையில் கையை சுத்தம் கண்டிப்பாக இமீடியட்டாக பேஷண்ட்டை தொடுறதுக்கு முன்னாடியும் கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடியும் கை கழுவிட்டு போகணும். அவங்கள தொட்டுட்டு வந்து கூட அங்கே கை கழுவுறதுக்கு இடம் இல்லை வசதி இல்லைன்னா கூட ஹேண்ட் சானிடைசர் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மேடம், இந்த ஆண்டுக்கான தீமா நம்ம சொன்னோம் கை உரைகளை பயன்படுத்துறது, அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த ஆண்டுகளுக்கு ஏன்னா ஹேண்ட் வாஷிங் எல்லாம் சொல்லிட்டு இந்த கை உரைகளையும் க்ளவுஸ், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் க்ளவுஸ் டு பி யூஸ்ட் ஃபார் ஹேண்ட் சானிடைசேஷன் ஏன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா எப்போவுமே லைக் எந்த ஏரியாவில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கோ இல்லை நம்ம கண் எதிரிலேயே ஒரு பஸ் டிஸ்சார்ஜ் இல்லை டயரியா போகிற பேஷண்ட்டு இல்லை ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னா எவ்வளோ தான் நம்ம வெறும் கை வச்சு க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கை கழுவுனா கூட ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், ஒழுங்காக கழுவுனோமா, நிஜமாகவே ஒழுங்காக கழுவிருக்க மாட்டோம். ஏன்னா ரொம்ப அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் இதை தொடணுன்னா அதுக்காக அதையும் மறக்கக்கூடாதுன்னு அந்த க்ளவுஸோட இம்பார்ட்டன்ஸாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ளவுஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பயோமெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் சின்ன க்ளவுஸ் போட்டுக்க முடியாது, ஹெவி டியூட்டி க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம வந்து குட்டி க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அதாவது 1 மணி நேரம் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக தெளிவாக எளிமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக தெளிவாக பதில் சொன்ன சென்னை மருத்துவக் கல்லூரியினுடைய நுண்ணுயிரியல் துறையினுடைய பேராசிரியர் மருத்துவர் ஆர் தேவசேனா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நம் நிலையத்தின் சார்பாக. மற்றும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தை. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார்.